இப்ப நாம எப்பவுமே சந்தோஷத்தை தேடும்போது, அத ஒரு வான வேடிக்கை மாதிரி தான் கற்பனை செய்றோம் இல்லையா? ஆமா, ரொம்ப வெளிச்சமா, சத்தமா, ஒரு உச்சக்கட்ட கொண்டாட்டமா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த வான வேடிக்கை கொஞ்ச நேரத்துல அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுது. அதுக்கப்புறம் அங்க மிஞ்சுவது என்ன? வெறும் இருட்டு தான். கரெக்ட். ஒருவேளை உண்மையான அமைதி அப்படிங்கிறது அந்த வான வேடிக்கைக்கு பின்னால் இருக்கிற சத்தமில்லாத ஆழமான இரவு வானம் மாதிரி இருக்குமோ? இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நிச்சயமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா. 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டாடெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல ஓஷோ அவர்கள் தன்னுடைய சந்நியாசிகளுக்கு ஒரு உரையாற்றினார். அதாவது பியாண்ட் சைக்காலஜி, உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்புல வழங்கப்பட்ட உரை அது. எக்ஸாக்ட்லி. அந்த உரை தொடரோட எபிசோட் 20ல இருக்கிற கருத்துக்களை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். வாங்க அமைதிக்குள் நுழைவோம். கண்டிப்பா. மனித மனம் ஏன் எப்பவுமே ஒரு உச்சக்கட்ட போதைய, அதாவது ஒரு எக்ஸ்டசிய தேடி ஓடுது அப்படிங்கறத இதுல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இப்போ இந்த உச்சக்கட்ட மகிழ்ச்சி அப்படிங்கறத ஒரு சுகர் ரஷ் மாதிரி நாம எடுத்துக்கலாமா? ரொம்ப சரியான ஒப்பீடு. சுகர் ரஷ் பண்ண என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சாக்லேட் சாப்பிட்ட உடனே ஒரு பெரிய எனர்ஜி வரும். ஆனா ஒரு அரை மணி நேரத்துல நாம முழுமையா சோர்வடைந்து விடுவோம். அதே மாதிரி சத்தான சமச்சீர் உணவு மாதிரி அமைதி இருக்குமா? உண்மைதான். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்குள்ள இருக்கிற சக்தி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. ஓ, ஓகே. இந்த எக்ஸ்டசி எனப்படும் அதீத உற்சாகம் அந்த சக்தியை ரொம்ப சீக்கிரமா எரிச்சிடும். அது நீண்ட காலம் நிலைக்கவே முடியாது. அப்போ அந்த உச்சக்கட்ட மகிழ்ச்சி குறையும் போது என்ன நடக்கும்? மனிதர்கள் கடுமையான ஏமாற்றமும் கோபமும் அடைவாங்க. உடலும் மனசும் சோர்வடைஞ்சிடும். கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நானே ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு சோர்வானா நான் ஏன் மேலதான கோவப்படணும்? அங்குதான் மனித மனதோட சிக்கலான உளவியல் வேலை செய்யுது. ஆன்மீக பாதையில தங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்ததா அவங்க நினைக்கிற குரு மேலதான் அந்த கோபம் திரும்பும். அப்படியா? குரு மேல கோவப்படுவாங்களா? ஆமா, தாங்கள் சோர்வடையும் போது குரு தான் தங்களோட வீழ்ச்சிக்கு காரணம்னு நினைச்சு அவரை ஒரு எதிரி மாதிரி பார்க்க தொடங்கிடுவாங்க. இது ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓ, அதாவது தங்களோட ஆற்றல் தீர்ந்து போனதை ஏத்துக்க முடியாம பழிய வெளியே தேடுறாங்க. நிச்சயமா. ஆழ் மனசுல குரு ஏதோ ஒரு ஆனந்தத்தை கொடுத்தாரு, இப்போ அதை வேண்டுமென்றே திரும்ப பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இது ரொம்ப முரண்பாடா இருக்கு. அப்போ உண்மையான அமைதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அது மகிழ்ச்சியா இல்ல வெறும் சோகமா? ஓஷோ இங்க ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு. ஒரு சீடருக்குள்ள மகிழ்ச்சியும் சோகமும் ஒரே நேரத்துல தோன்றி ஒன்னை ஒன்னு நடுநிலை ஆக்குவது தான் இந்த ஆழமான அமைதி. என்னது? மகிழ்ச்சியும் சோகமும் ஒரே நேரத்துல தோன்றுமா? இது எப்படி சாத்தியம்? இப்போ மகிழ்ச்சியோட அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நல்வாழ்வு, அதாவது வெல்பீயிங், எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற உணர்வு. ஆமா. அதே மாதிரி சோகத்தோட அடிப்படை தன்மை என்னன்னா, அது ஒரு ஆழமான மௌனம். நீங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்குள்ள எந்த சத்தமும் இருக்காது, ஒரு கனமான அமைதி இருக்கும். உண்மைதான். நான் அதை உணர்ந்திருக்கேன். இப்போ மகிழ்ச்சியிலிருந்து அந்த நல்வாழ்வு உணர்வையும் சோகத்திலிருந்து அந்த ஆழமான மௌனத்தையும் எடுத்து ரெண்டையும் இணைச்சு பாருங்க. அது ஒரு ஆழமான அசைவற்ற அமைதியை உருவாக்கும். அது எரிஞ்சு சாம்பல் ஆகாது. வாவ்! அதனால தான் சில அமைதியான இடங்களுக்கு போகும்போது ஒரு இனம் புரியாத லேசான சோகம் கலந்த அமைதி நமக்குள்ள வருது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுதான் ஆன்மீக தேடலோடு தொடக்கம். சரி. இப்போ இந்த அமைதியை தர குரு ஒரு மேஜிக் செய்றவர் மாதிரியோ இல்ல எதையாவது குடுக்கறவர் மாதிரியோ நாம நினைக்கிறோம். ஆனா அவர் வெறும் ஒரு வினையூக்கி, அதாவது ஒரு கேட்டலிட்டிக் ஏஜென்ட் தான் இந்த மூல குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, குரு எதையுமே செய்யறதில்ல. இதை இயற்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. சூரியன் உதிக்கும்போது கோடிக்கணக்கான பறவைகள் பாடத் தொடங்குது, மலர்கள் விரியுது. ஆமா. ஆனா சூரியன் எந்த மலர்கிட்டையும் போய் விழித்துக்கொள், நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்றதில்ல. சூரியனோட பிரசன்னம் இயற்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குது. குருவும் அப்படிதான். இருங்க, இத நான் கொஞ்சம் எதிர்க்க விரும்புறேன். குரு ஒரு பிரசன்னம் மட்டும்தான்னா நான் ஏன் ஒரு மனித வடிவிலான குருவை தேடி போகணும்? ஒரு பழமையான மரத்தடியில போய் உட்கார்ந்தா இதே அமைதி கிடைக்காதா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. மரம் நிச்சயமா அமைதியானதுதான். ஆனா மரத்தால உங்க அகங்காரத்துக்கு, உங்க ஈகோவுக்கு ஒரு கண்ணாடியா செயல்பட முடியாது. ஓ, அதாவது மரம் என்ன கேள்வி கேட்காது. கரெக்ட். மரம் உங்க போலித்தனங்களை உடைக்காது, உங்களை அச்சுறுத்தாது. ஆனா உயிருள்ள ஒரு குருவோட பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு உயிரோட்டமுள்ள வினையூக்கி.
குர்ஜீப் சொன்ன ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா இது இன்னும் நல்லா புரியும். சொல்லுங்க கேப்போம். ஆசிரியர் இல்லாத வகுப்பறையில குழந்தைங்க கத்திக்கிட்டும் சத்தம் போட்டுக்கிட்டும் இருப்பாங்க. ஆனா ஆசிரியர் உள்ள நுழைஞ்ச உடனே எந்த ஒரு கட்டளையும் இல்லாமலே அந்த வகுப்பறை தானாகவே அமைதியாயிடும். ஆமா, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, ஆனா சைலன்ஸ் ஆயிடும். அந்த பிரசன்னம் குழந்தைங்களோட உள் மனசுல இருக்கிற ஒழுங்க தட்டி எழுப்புது. குருவோட அமைதியும் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அமைதியை எதிரொலிக்க செய்யுது. மரத்தால இது செய்ய முடியாது. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அந்த உண்மையான சக்தி எந்த சத்தமும் இல்லாம இயங்குது. இத கேட்கும்போது ஓஷோவுக்கும் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும் நடந்த அந்த உரையாடல் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். இன்னைக்கு சமூகத்துல புல சில பெரியவங்கள மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க இல்லையா? அது பற்றி ஓஷோ ஒரு புரட்சிகரமான பார்வையை முன்வைக்கிறாரு. ஆமா, ஒரு பட்டமளிப்பு விழாவுல அந்த துணைவேந்தர் மாணவர்கள் இப்போல்லாம் ஆசிரியர்களுக்கு மரியாதை தரதில்ல அப்படின்னு ரொம்ப குறைப்பட்டுகிறார். அதுக்கு ஓஷோ என்ன சொன்னாரு? ஓஷோ எழுந்து நின்னு, தவறு மாணவர்கள் கிட்ட இல்ல, ஆசிரியர்கள் தான் மரியாதைக்கு தகுதியானவங்களா இல்ல அப்படின்னு ஆணித்தரமா வாதிடுறாரு. இத கேட்கும்போதே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த அரங்கமே உறைஞ்சு போயிருக்கோம். கண்டிப்பா. ஓஷோ ஒரு 5 வருஷம் பல்கலைக்கழக ஆசிரியரா இருந்தவர்னா அவர் சொல்றாரு, ஒரு ஆசிரியர் உண்மையாவே மரியாதைக்குரியவரா இருந்தா மாணவன் மதிக்காம போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதாவது அதிகாரம், அறிவு எல்லாமே ஆசிரியர்கிட்ட தான் இருக்கு. மாணவன் வெறும் கற்பவன் தான். ஆமா, அப்படிப்பட்ட நிலையில ஒரு ஆசிரியரால தனக்கான மரியாதையை உருவாக்க முடியலைன்னா குறைய ஆசிரியர்கிட்ட தான் இருக்கு. உண்மையான சக்தி எப்பவுமே மரியாதையை யாசிக்காது. பேணி தானாகவே மலரை தேடி வர்ற மாதிரி மரியாதை இயல்பாகவே உருவாகணும், கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ நீங்க அந்த மௌனத்தை பற்றி பேசுனீங்க. நம்ம இந்த மௌனத்தை தேடி தான் கலைகளை ரசிக்கிறோமா? இசையோ இல்ல நடனமோ நம்மள ஈர்க்க காரணம் அந்த அமைதிதானா? நீங்க கேக்குற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கலைகள் எல்லாமே வெறும் வெளிப்புற கருவிகள் தான். இசையோட உண்மையான அழகு ஒலியில இல்ல, பின்ன எதுல இருக்கு? 2 ஒலிகளுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளியில, அதாவது அந்த மௌனத்துல தான் இருக்கு. கலைகள் நம்மள முற்றிலும் அசைவற்ற மௌனமான ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்லணும். ஒலிகளுக்கு நடுவே உள்ள மௌனம். இதை விளக்குறதுக்கு அந்த சீன வில்வித்தை நிபுணரோட கதை வருது இல்லையா? அந்த கதை என்ன ரொம்ப ஈர்த்தது. ஆமா, அந்த கதை கலைக்கும் மௌனத்திற்குமான தொடர்பை ரொம்ப அழகா சொல்லும். சீனாவுல 30 வருஷம் பயிற்சி பெற்ற ஒரு சாம்பியன் வில்லாளன் அரசன்கிட்ட போய் தன்னை மிஞ்ச யாரும் இல்லேன்னு சவால் விடுறான். ஆனா அரசனோட முதிய சேவகன் அவன மலையில வாழ்ற ஒரு 90 வயசு குரு கிட்ட அனுப்புறான். கரெக்ட். அந்த வில்லாளனும் மலையில ஏறி முதியவரை சந்திக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த முதியவர்கிட்ட வில்லும் இல்ல, அம்பும் இல்ல. இதுதான் எனக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. அம்பு கூட இல்லாம எப்படி ஒருத்தர் சிறந்த வில்லாளனா இருக்க முடியும்? இது மாயாஜாலம் கிடையாது. இது உளவியல் மற்றும் தியானத்தோட உச்சநிலை. அந்த முதியவர் வில்லாளன 1000 அடி ஆழமான பள்ளத்தாக்குக்கு மேல நீட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பாறையோட நுனிக்கு கூச்சிட்டு போறாரு. காத்தடிச்சா கூட கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு ஆபத்தான இடம். ஆமா, அந்த பாறையோட நுனியில முதியவர் முற்றிலும் அசைவற்ற நிலையில நிக்கிறாரு. ஆனா நம்ம சாம்பியன் பயத்துல நடுங்குறான். அப்போ முதியவர் வானத்தை பார்க்கறாரு. அங்க பறந்துகிட்டு இருந்த 9 பறவைகள் அவரோட பார்வையின் கூர்மையாலேயே கீழே விழுது. அம்பையே பயன்படுத்தாம இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன? இத செயலற்ற நிலையில செயலாற்றுவது அப்படின்னு சொல்லலாம். முதியவர் தன் மனச முற்றிலும் அசைவற்ற நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. பிரபஞ்சத்தோட முழுமையா ஒன்றிணைந்துட்டாரு. ஓ, அதாவது வில்லாளன், அம்பு, இலக்கு அப்படிங்கிற 3 விஷயமா இல்லாம எல்லாமே ஒன்னா மாறிடுச்சு. ஆமா, அவரோட அசைவற்ற உள்மனதோட தீவிரத்தன்மை அந்த பறவைகளோட இருப்ப அப்படியே நிறுத்துது. இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒருத்தன் தன் கலையோட உச்சத்தை அடையும் போது அவனோட கருவிகளை தூக்கி எறிஞ்சிடுவான். கருவிகளை தூக்கி எறிவதுதான் கலையின் உச்சம். ரொம்ப அருமையான ஒரு திறப்பு இது. இதே மாதிரி மனித உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் கூட நம்ம ஒரு கட்டத்துல தாண்டி செல்லணுமா? நிச்சயமா. குறிப்பாக மனித பாலியல் உணர்வுகளோட 4 நிலைகளை பற்றி ஓஷோ ரொம்ப விரிவாவே பேசுறாரு. இத நான் இப்படி பார்க்கலாமா? ஒரு குழந்தை வளர்ந்த உடனே தம் பழைய பொம்மைகளை கோபப்பட்டு தூக்கி எறியாம எப்படி இயல்பாகவே அதை தாண்டி செல்லுமோ அது போலவா இந்த உணர்ச்சிகளின் பரிணாமமும்? உங்க ஒப்பீடு மிக துல்லியமானது. மனிதனோட பாலியல் உணர்ச்சிகள் படிப்படியா எப்படி முதிர்ச்சி அடையுது அப்படிங்கறத 4 நிலைகளா பிரிக்கலாம். முதல் நிலை ஆட்டோசெக்சுவல். அதாவது தங்களுக்குள்ளேயே பாலியல் உணர்வை சுருக்கிக் கொள்வது அல்லது சமூக பயத்தால அடக்குறது. இதனால உடல்லையும் மனசுலயும் என்ன பாதிப்பு வரும்? ரொம்ப பெரிய பாதிப்பு வரும். இப்படி அடக்குறவங்க கடுமையான மலச்சிக்கல் மற்றும் அதிக உணவு உண்ணும் பழக்கத்திற்கு ஆளாகிறாங்க.
உணவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மனித மூளையில பாலியல் மையமும் உணவு மையமும் ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு மையத்தோட ஆற்றலை நீங்க அடக்கும்போது அந்த ஆற்றல் தனக்கான வழியை தேடி பக்கத்துல இருக்கிற உணவு மையத்துக்கு போகுது. ஓ, அதனால தான் அவங்க உணவின் மேல அதீத ஈடுபாடு கொள்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, 2வது நிலை என்ன? இரண்டாவது நிலை ஹோமோசெக்சுவல், அதாவது தன்பாலின ஈர்ப்பு. இது முதல் நிலையை விட சற்று பரந்த ஒரு படி. இதுல பெரிய முரண்பாடுகள் இல்ல. ஒரே மாதிரியான உடலியல் அமைப்பு இருக்கிறதுனால பதற்றம் இருக்காதா? ஆமா, பெரிய சண்டைகளோ பதற்றமோ இருக்காது. அதனாலதான் ஆங்கிலத்துல அவங்கள கே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பவும் சந்தோஷமா இருப்பவர்கள்னு அர்த்தம். ஆனா அந்த மகிழ்ச்சி சற்று ஆழமற்றது. எந்த உராய்வும் இல்லாததுனால பெரிய ஆழம் இருக்காதுன்னு சொல்றீங்க. அப்போ 3வது நிலையான எதிர்பாலின ஈர்ப்புல தான் ஆழம் இருக்காம். கண்டிப்பா. ஹெட்ரோசெக்சுவல் அப்படிங்கிறது தான் முதிர்ச்சியான நிலை. இருவேறு முரண்பட்ட துருவங்களுக்கு இடையிலான ஈர்ப்பு இது. இங்க இருவேறு உலகங்கள் மோதுது. இங்கதான் ஆழமான காதலும் இருக்கும், ஆழமான சண்டைகளும் இருக்கும் இல்லையா? ஆமா, இவங்களை நெருக்கமான எதிரிகள்னு கூட சொல்லலாம். இந்த முரண்பாடு தான் அவங்கள ஆழமான அனுபவங்களுக்கு கூட்டிட்டு போகுது. நெருக்கமான எதிரிகள் வார்த்தைகளே ரொம்ப கூர்மையா இருக்கு. ஆனா இதத் தாண்டி ஒரு 4வது நிலை இருக்குன்னு சொல்றீங்களே, அது வயதான காலத்துல வர்ற சோர்வா? இல்ல, நிச்சயமா சோர்வு கிடையாது. அதுதான் ஏசெக்சுவல் அல்லது உண்மையான பிரம்மச்சரியம். இது பாலியலுக்கு எதிரான நிலை அல்ல அப்படிங்கறத நீ ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒரு அனுபவத்தை முழுமையா உணர்ந்து அதை தாண்டி செல்வது, இனி கத்துக்க ஒண்ணுமில்லைன்னு உணர்வது. எக்ஸாக்ட்லி. பொம்மையோட விளையாடி முடிச்சிட்டு அந்த பொம்மையை வெறுக்காம அதை கடந்து செல்ற மாதிரி ஒரு முதிர்ந்த கட்டுப்படற்ற சுதந்திரமான நிலை இது. ரொம்ப அபாரமான ஒரு நிலை இது. இவ்ளோ ஆழமான விஷயங்களை பேசும்போது எனக்குள்ள ஒரு வரலாற்று ரீதியான கேள்வி வருது. வரலாறு முழுவதும் ஏன் மிகச்சில பெண்களே ஞானம் அடைஞ்சிருக்காங்க? உடல் ரீதியான வேறுபாடுகள் ஏதும் தடையா இருக்கா? நல்ல கேள்வி. இங்க எந்த உயிரியல் தடையும் கிடையாது. இத ஒரு சமூக உளவியல் கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னால்தான் உண்மை புரியும். அப்போ பெண்கள் அனுமதிக்கப்படல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் கசப்பான உண்மை. பல நூற்றாண்டுகளா ஆண்களோட ஆழ் மனசுல இருக்கிற ஒரு ஆழமான தாழ்வு மனப்பான்மை தான் இதுக்கு காரணம். கொஞ்சம் இருங்க. ஆணாதிக்க சமூகம்னு சொல்றோம். அதிகாரம் ஆண்கள் கிட்ட தானே இருந்தது. எப்படி அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும்? இயற்கையிலேயே பெண்கள் ஒரு புதிய உயிரை உருவாக்கும் திறனை கொண்டவங்க. அந்த படைப்பாற்றல் ஆண்கள் கிட்ட இல்ல. இந்த உளவியல் குறைபாடு ஆண்களை அச்சமடைய செஞ்சது. ஓ, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா அவங்க எல்லாத்துலயும் சிறந்து விளங்கிறவாங்களோ அப்படிங்கிற பயமா? ஆமா, அந்த பயத்தின் காரணமாதான் பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்பட்டது. ஒரு பெண் விஞ்ஞானியாகவோ கவிஞராகவோ ஆக முடியாதபடி முடக்கப்பட்ட ஒரு சமூகத்துல அவங்க ஞானமடைவது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடுச்சு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் சில பெண்கள் இதை தாண்டி வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம், அரேபியாவின் சூஃபி ஞானி ராபியா, இந்தியாவின் மீரா, அப்புறம் வேத காலத்துல வாழ்ந்த கார்கி போன்ற சில பெண்கள் இதுக்கு சாட்சியா இருக்காங்க. பெண்களாலும் ஞானமடைய முடியும் அப்படிங்கறத இவங்க நிரூபிச்சிருக்காங்க. நிச்சயமா. இதை நான் இப்படி பார்க்கறேன். பல வருடங்களா விவசாயம் செய்யப்படாத ஒரு நிலம் ரொம்ப செழிப்பா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப பெண்களோட ஆன்மீக திறனும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒப்பீடு. காலங்காலமா அடக்கி வைக்கப்பட்ட அவங்களோட ஆற்றல் இப்போ ஒரு செழிப்பான நிலம் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. சில விழிப்புணர்வு விதைகள் மட்டும்தான் தேவை. ரொம்ப பெரிய உண்மை. இன்னைக்கு நாம விவாதித்த விஷயங்கள் எல்லாமே மனித மனதோட ஆழமான பரிமாணங்களை நமக்கு காட்டியிருக்கு. ஆமாம், உச்சக்கட்ட மகிழ்ச்சியை தேடி ஓடுறத நிறுத்திட்டு ஆழமான அமைதியை தழுவுறது, குருவோட பிரசன்னம், அப்புறம் கலையோட மௌனம் பத்தி நிறைய பேசணும். உணர்ச்சிகளோட பரிணாமத்தையும் பெண்களோட ஆன்மீக திறன்களையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த தேடல் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். கண்டிப்பா வச்சிருக்கோம். கடைசியா உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வி. பல வருடங்களா விவசாயம் செய்யப்படாத நிலம் போல உங்களுக்குள்ளும் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு அபாரமான திறன் இருக்கலாம் இல்லையா? ஆமா, அது கலையாவும் அமைதியாகவும் இருக்கலாம். அந்த செழிப்பான நிலத்துல இன்னைக்கு நீங்க என்ன விதைய தூவ போறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. இவ்ளோ நேரம் இந்த உரையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. ஆமா, அதனால இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இந்த முயற்சி தொடர்ந்து நடக்க நீங்க நன்கொடை உழைக்க விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்தாலே போதும். ஒரு சின்ன ஆதரவும் எங்களுக்கு பெரிய உதவிதான். உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் ஒருவேளை தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.